சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் பேரை கேட்டவொடனே சும்மா இருக்குல்ல, சும்மா அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குல்ல. பேரை கேட்டதுக்கே இப்படின்னா திரையில் பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும், ஆனால் திரைக்கு வரணுமே. சிஎம் தளபதி விஜய்ங்கிற டைட்டில் திரையரங்குகளை பார்க்கறதுக்காக எத்தனை கோடி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமாண்ணா? அதில் நானும் ஒருத்தனா. ஜூன் 19 இல்லாட்டி உன் பர்த்டேக்காச்சும் இந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண சொல்லுண்ணா. இன்னும் ஜூன் 19 வர்றதுக்கு இன்னும் 8 நாள் என்னமோ தான் இருக்குது. உன் பர்த்டேக்குன்னு பார்த்தா 10 நாளோ 12 நாளோ என்னமோ இருக்குது. பட்டு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி எப்படியாச்சும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் உன்னோட பவரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த படத்தை மட்டும் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும் ப்ளீஸ்ண்ணா. படத்தை இன்டர்நெட்டில் வெளியிட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த ஒரு சீன் சீக்வன்ஸ் கூட யாரும் பார்க்காம தேட்டரில் தான் பார்ப்போம், திரையரங்குகளில் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் இந்த ஒரு படத்துக்காக, இந்த ஜனநாயகன் படத்துக்காக ஏகப்பட்ட மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜூன் 19 இல்லாட்டி ஜூன் 22 இந்த 2 டேட்டில் எப்படியாச்சும் இந்த படம் வெளியிட்டே ஆகணும்னா. நானும் ட்ரெய்லர் பார்த்ததோட சரி, இன்னும் ஒரு சீன் கூட இன்னும் நான் பார்க்கவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், சாமி சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சீன் கூட நான் இன்னும் ஜனநாயகன் படத்துலேருந்து பார்க்கல. தேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் ஆனனால நீ இன்னொரு படம் நடிக்க போகிறேன்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் வெளியிட்டு இருக்காங்க. நிறைய நியூஸ் கசிஞ்சிட்ருக்கு. அது உண்மையாக என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் நான் திரையில் பார்த்தே ஆகணும். சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய்ங்கிற டைட்டில் நான் பார்த்தே ஆகணும். மரண வெயிட்டிங்கில் இருக்கணும். ஆனால் ப்ளீஸ் நான் ஏமாத்திராதண்ணா. ஜனவரி மாதத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரி மாதம்னு பார்த்தா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோண்ணா. அப்படியே கேவிஎன் ப்ரொடக்ஷனு என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கணுமாம்மா, அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை தான் ஏதாச்சும் ஒன்று ஏற்பாடு பண்ணி சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுற வழியை பாருங்கடா. இப்படி அசால்ட்டாக இருக்கீங்களேடா. தான் ரிலீஸ் ஆனதும் சும்மா தேட்டர்லேருந்து கத்துற சவுண்டு 8 கிலோமீட்டர் சுற்றி சும்மா கிளின்னு கிளியணும். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். படம் இன்டர்நெட்டில் வெளியிட்டாங்கன்னு சொல்லி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதானா? தேட்டரில் தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சீஃப் மினிஸ்டர் பவரை யூஸ் பண்ணுண்ணா. எப்படியாச்சும் சீஃப் மினிஸ்டர் பவரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் படத்தை வெளியே வர்றதுக்கு கொண்டு வர வழியை பாருண்ணா ப்ளீஸ்ண்ணா. இந்த டைம் வசூல் 1000 கோடி வசூல் கண்டிப்பாக அடிக்கணும். 1000 கோடிக்கு மேலே கண்டிப்பாக அடிக்கணும், உறுதியாக சொல்கிறேன். படம் இன்டர்நெட்டில் வந்துருச்சு, யாரும் பார்க்க வரமாட்டோம் அப்படின்லாம் நினச்சிடாதனா. நீ படத்தை 19ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி வெளியே கொண்டு வரதுக்கு வழியை மட்டும் பாருண்ணா. அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னா பார்த்துக்கினேன். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஜூன் 19ஆம் தேதி தளபதியோட இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற டவுட்டோட தான் நான் இந்த வீடியோவையே எடுத்திருக்கேன். படம் யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே ஒரு ரெட் ஹார்ட் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பார்க்குற யாராச்சும் தளபதி ரசிகராக இருந்தால், சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டனும் அப்புறம் ஃபாலோ பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. கண்டிப்பாக படத்தை எல்லோரும், படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நான் வேறு தம்ப்நெயிலில் வேறு கொடுத்துட்டேன், 19ஆம் தேதி வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரிலீஸ் ஆனால் மக்களை ஏமாத்துகிற மாதிரி பண்ணிடாதனா. 19ஆம் தேதி இல்லைன்னா 22ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் எப்படியாச்சும். அப்புறம் நான் மக்களை ஏமாத்துற மாதிரி ஆயிரும், தம்ப்நெயிலில் கொடுத்த டீட்டெயில் தப்பாயிரும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லோரும் திரையில் போய் படத்தை பார்க்குறீங்க. மறக்காமல் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூல் அடிக்கும். ஓகே, பாய். இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.